வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா, சுட சுட சாதம் வடிச்சிட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். திருக்க கருவாடு இருக்குல்ல, அந்த கருவாடு தான் வைக்க போகிறோம். இந்த பாருங்க காட்டுறேன், தெரியுதா? நல்லா அலசி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுருக்கேன். திருக்க கருவாடு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் திருக்க கருவாடு சமைச்சு கொடுத்தோம்னா நல்லது, தாய்ப்பால் நல்லா சுரக்கும்னு சொல்லுவாங்க. நான் உள்பட சாப்பிட்ருக்கேன், அந்த அனுபவத்தில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் தாளிக்கிறதுக்காக தான் கருவேப்பில்லை, பச்சை மிளகாய், தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், குழம்புத்தூள் வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் இதை வெட்டி ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆவி காட்டி வச்சுருக்கேன். இப்போ குழம்ப தாளிப்போம் வாங்க, எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி 3 காயும் நல்லா வெந்துருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த சட்டியிலே தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்பு சட்டி காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெயில் இந்த கருவாடு, பூண்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறோம். பூண்டை போட்டுருவோம், பொரியட்டும். பூண்டை வதக்கி எடுத்துக்கிட்டோம். நம்ம கருவாடை எடுத்து பொரிச்சு போட்டோம்னா நல்லா கரையாமல் அப்படியே இருக்கும், அதனால் போடுவோம். இந்த பக்கம் பொரிஞ்சது போதும். நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு தாளிப்பை கொடுத்துட வேண்டியது. சுவையான திருக்க கருவாடு குழம்பு. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெந்தயமே கலந்து போட்டுக்கலாம், பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். அப்படியே பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கிறோம். அப்புறம் தான் தக்காளியை போடணும். இப்போ நல்லா இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்படித்தான் வதங்கியிருக்கணும். ரொம்பவும் வதங்கினாலும் அப்புறம் இந்த தக்காளியெல்லாம் சேர்ந்து வதங்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், கருகுன மாதிரியே. அதனால் தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்கம் இருக்கும்போது நம்ம வதக்கி வச்சுருக்க கருவாடு, பூண்டு வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு கிண்டல். வறுக்கிறதா இருந்தால் நம்ம இப்படியே வறுத்துக்கலாம். ஆனால் தாளிப்பு வெந்தயம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் குழம்பா வைக்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிறோம். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும், அப்படி இருக்கும். இதில் ஒரு புளியங்கொட்டை சைஸு ஒரு அரிநெல்லிக்காய் சைஸு புளி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஊற வச்சு கரைச்சிக்கிறோம். இப்போது காரத்துக்கு ஏற்ப நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கிற வேண்டியது. நான் கொஞ்சமாக குழம்புத்தூள், வெயில் அதிகமாக இருக்கா, அதனால் கொஞ்சமாக, அதுவும் இந்த புளி கரைச்சி ஊற்றுறதுனால ஒரு 1.5 கரண்டி, இந்த கரண்டியால் ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கிட்டேன். எனக்கு அந்தளவு குழம்பு போதும், அதனால் நான் அந்தளவு போட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு நம்ம காய் வேகிறதுலையே போட்டோம், அதனால் நிறையா உப்பு போட வேண்டியதில்லை. சும்மா அப்படி திறக்கின மாதிரி ஒரு குழம்பு. சுடுசாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பழைய கஞ்சிக்கெல்லாம் ரொம்பவே இந்த வெஞ்சனம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சட்டி கஞ்சி குடிக்கலாம், அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எங்கே பழைய சோறு வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு சாப்பிட விட மாட்டாங்க. ஒரு அரிநெல்லிக்காய் சைஸில் புளி வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதையும் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. ஒரு கிண்டலை கொடுத்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். சூப்பரான திருக்க கருவாடு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மூடி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். காயெல்லாம் வெந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ சாப்பிடுவோமா? சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் வாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சுட சுட வடித்த சாதம். மண் சட்டியில் குழம்பு வைக்கிறது என்ன ஒரு பெஸ்ட்னால், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. பாருங்கள், நம்ம சட்டுன்னு சமைச்சிட்டோம்.
குழம்பும் கருவாட்டு குழம்பு திருக்க கருவாடு போட்டு குழம்பு வச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு தான். நீங்களும் திருக்க கருவாடு கிடச்சா குழந்தை பெற்றவங்களுக்கு வாங்கி சமைச்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. கருவாடு ஏன் லைட்டாக நான் பொரிச்சு போட்டேன்னா அப்போ தான் கரையாது, இல்லைன்னா இந்த கருவாடு கரைஞ்சிரும். அதுக்காக அப்படி பொரிச்சு போட்டேன். கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துருக்கோமா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.